எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி, நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல, உண்மையில். ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். நீங்க ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை, நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார், ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மியா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மியா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்ல. என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜென்னிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மியா, நீ எப்படி என் மீது பின்டூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா? என்ன? இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில்லை எனக்கு நிச்சயமாக தெரியும். உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகம் இல்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ்! என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட்! இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம். அது ஜெனியும் நல்ல யோசனை. மியா, சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நாம் போகிறோம், நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம் கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்து பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரைய போகிறார்கள். பாருங்கள். மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனஸ்டிம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி. அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும். தேவையில்லை. நின்று போ மியா. தயவு செய்து என் ஓவியம் யோசிச்சு. ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம்.
மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்துல நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா, மிகவும் மிகவும் நல்லா. எல்லாரும் சிறைச்சிருப்பதை காண்கிறேன். நேரம் முடிவடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படியெனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல் இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. பல சாஸ் உள்ள நீங்கள் ஏற்கனவே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ், உங்களை சேர்ந்தவை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கெச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது. வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன். நான் பின்னால் இருப்பதைப் போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும். எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்ஸுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ, இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவதால் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்ற போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்று தாள். முடியாது. என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். இப்போது தோஷ முடியாது. எப்படியே மீன் சாப்பிட வேண்டியிருக்கும். மியா, உன் உணவை ரசிக்க எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. நீங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை. அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது. ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய்? அது கிடைத்தது. ஓ, நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது.
அருமை. உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சூ அது ஒன்றில் யூலு கலசுத இருவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதில் பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனை எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு.
அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்கப் போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை, ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அது அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. வா, இப்போது அனைவருக்கும் தங்களுக்கென ஒரு அக்வேரியம் இருக்கிறது. அவை மிகவும் குளிர்ச்சியானவை மற்றும் பெரியவை. ஆனால் எனது அக்வேரியம் சிறந்தது. இது என்ன? ஓ, ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, இந்த கற்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இது என் அக்வேரியத்தில் கண்டிப்பாக தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் கயிற்றை பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது செய்யலாம். ஆனா நான் அத கொஞ்சம் அலங்கரிக்கணும். இப்ப பிங்க் நிறம் பூசுறேன். அப்படியே இப்ப இது ரொம்ப நல்லது. கண்ணாடி பொடிகளுடன் மேலும் அழகாக உள்ளது. வாவ், இது அதுக்கான சரியான இடம். பாருங்க. Sorry to a lemon and another surder. Stis and brass put full into our products and the subdivision. Blakran, but dungager, have you rumor kandar? The packed with these. For shovel their lag quad into promote. ஆமாம், அவை இங்கேயே இருக்கும். ரொம்ப தெளிவா தெரியும் இடத்துல. Wajo, why ang way sa stirek her? Oh, so you was bjordo with chidanga alangarama aga weframe.
இதை நீ பார்த்தையா? என்னிடம் என்ன ஒரு அழகான டால்பின் இருக்கிறது பாரு. இது இங்கே தொங்கும். இங்கே சில அற்புதமான சிப்பிகள் உள்ளன. என் சிறிய மெர்மெய்டுக்காக. உனக்கு பிடிக்கிறதா செல்லமே? நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உன் அக்வேரியத்தில் நீந்து. நீ என்ன செய்ற? ஹா, இல்ல, அதை திருப்பி கொடு. எனக்கு என் பொம்மையை திருப்பி கொடு. என் பொம்மை சுறா மீனை கண்டு பயந்து விட்டாயா? ஓ, என்ன ஒரு மிதவை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என் அக்வேரியத்தை சுறா மீன்களின் கூட்டம் காக்கும். இதை இங்கே தொங்க விடுவோம். என்னிடமும் எல்லா அலங்காரங்களும் இங்கே இருக்கும், ஆனால் இன்னும் சிறப்பாக. அப்படியெனில் என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன அழகு! கடலடிக்கு சரியான அலங்காரம். வாவ்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை உள்ளே வைக்கிறேன். எல்லாவற்றையும். ஓ ஹே, நீ எல்லாவற்றையும் மீண்டும் சொன்னாய். சரி, இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். ஒரு உண்மையான பொக்கிஷ சிப்ப. ஓ ஹாம், சிறிய மெர்மைடு தனது அக்வேரியத்தில் வசதியாக உணர்வதற்காக எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். அப்படியே? ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அந்த பயங்கரமான சத்தம் என்ன? நமக்கு ஒரு சிறந்த இசைக்குழு உள்ளது. உனக்காக நான் தயாரித்த ஒரு படுக்கையா இது பாரு. பார்ப்போம். இங்கேதான். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, இதை உள்ளே வைக்கிறேன். இப்போது உங்கள் பொருட்களுடன் ஒரு பெட்டி இங்கே. உட்கார்ந்து உங்கள் புதிய வீட்டில் வசதியாக இருங்கள். ஓ ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நகைகளை தொங்கவிட மறக்காதீர்கள். இங்கேதான் அவள் உட்கார்கிறாள். நான் மிகவும் நன்றாக செய்தேன். அவையெல்லாம் நன்றாகவே தெரிகின்றன. நீ இதை பார்த்தியா? அலமாரியாக இருக்கும். சத்சாங்கு வருதை அவரது புலிகளை தொங்க விடுவேன். சரியானது. இதோ, உங்களுக்கு பிடிக்கிறதா? என் சிறிய மெர்மெய்டு. அதுதான் சரி. எனக்கு இது சிறப்பாக இருக்கிறது. இல்லை, காத்திருங்கள், எனக்கு இருக்கிறது. சிறிய மெர்மெய்டின் எந்த அறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு புதிய அறைக்கான ஒரு யோசனை இருக்கிறது. ஆம், நாங்கள் இதை ஒரு உண்மையான சமையலறையாக மாற்றுவோம். உங்களுக்கு ஒப்பா? இருங்க ரெஜிஸ்டர். உங்கள் குளிர் சாதன பெட்டி. அதில் மளிகை பொருட்கள் உள்ளன. மேலும் எங்களுடைய புதிய சமையலறையை பார்த்தீர்களா? ஓ ஆம், அப்படியா? பாருங்கள். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இனி நமக்கு சமையலறை தேவையில்லை. நாங்கள் அதை ஒரு உண்மையான பாராக மாற்றுவோம். இப்போ ஒழுங்கை பராமரிக்க பார் ஸ்டூல்களையும் பாதுகாப்பையும் மறக்காதீர்கள். அருமை. அற்புதம். அப்புறம் நாம கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? ஆமாம், அதை இங்கே வைக்கிறேன். ஐயோ, அது காயமாயிற்று. நீ என்ன செய்தாய்? எனக்கு குத்தியது. ஓ, பாருங்க, மேசை வெஸ்டியன் பொருந்தர், சைப்ஸி சில அலங்காரங்கள், அன்றைக்கு ஒரு நாற்காலி, மற்றொரு விருந்தினருக்காகவும் ஒன்று. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது ரொம்ப சலிப்பு. குழந்தைகள் பள்ளி அல்லது ஏதாவது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நம் கடல் ஜோடிக்கு சிறிய பற்கள் கொண்ட அதிர்ச்சி. ஓ இல்ல, இது ஒரு பீரானியா? பெக்கா! ஓ வாவ்! ஆகவே நமக்கு இன்னொரு காலியான மாடி உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். இது எளிதாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு லவுஞ்ச் அறை அமைப்போம். இந்த நாற்காலியை இங்கே வைப்போம் மற்றும் சில அலங்காரங்களையும் சேர்ப்போம். சரியானது. இங்கே ஒரு மேசை உள்ளது மற்றும் ஸ்பீக்கர்களை மறக்காதீர்கள். ஒரு டிவி மற்றும் என் சிறிய மெர்மெய்ட் சுலபமாக இருக்க தயாராக இருக்கிறார் மற்றும் தனது பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க.
நிறுத்து. சரி, நாங்கள் இங்கே ஒரு சோஃபாவை வைப்போம், ஒரு சிறிய கை நாற்காலி மற்றும் ஆமையின் வடிவில் மலர்களுடன் ஒரு மேசை. இங்கே படைப்பாற்றலுக்கான ஒரு மூலை இருக்கிறது. நீ ஒரு நல்ல கலைஞர், சிறிய மெர்மெய்ட். எனக்கு தெரியும், நீ நல்ல பெண். அந்த வீட்டின் கூரை தயார். ஆஹா, என்ன, நாங்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, ஒரு சிப்பி சிறந்தது. ஓ ஹா, மேலும் மாடி முதல் மாடிக்கு செல்ல இந்த சுவாரஸ்யமான சிறிய ஊஞ்சல் இருக்கும். ஓ சரி, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்வோம். அது உங்களுடையதை விட சிறந்தது. ஓ, நாங்கள் அதை முடித்து விட்டோம். இப்போது அமைதியாக சுத்தம் செய்யலாம். ஓ ஆம், முதலில் சமையலறைக்கு போகலாம். It's a T-Verse Facey Cheese Wedge here. ரதம் செல்ல தயாராக உள்ளது. கடல் குதிரைகள் உங்களை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். இதோ எங்களுடையது. மெர்மெய்டுடன் அக்வேரியம் வீடுகளை மேலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம். ரெபெக்காவோட லவுஞ்சில் ஒரு டிவி, ஒரு ஸ்பீக்கர் மற்றும் அழகான நாற்காலி உள்ளது. பெல்லாவுன்ற லவுஞ்சில் பாருங்கள், அது படைப்பாற்றலால் நிரம்பியுள்ளது. இப்போது 2வது மாடியில் ரெபெக்காவுக்கு ஒரு பார் உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடம். மற்றும் பெல்லாவுக்கு இரவு விருந்துகளை நடத்த சிறிய சமையலறை உள்ளது. ஆனால் அவர்களின் படுக்கை அறைகளை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஒவ்வொரு மெர்மெய்டுக்கும் தன் சொந்த பாணி உள்ளது. உங்களுக்கு எந்த வீடு மிகவும் பிடிக்கிறது? கருத்துகளில் எழுதுங்கள். நாம் நமது ஸ்லைட்டில் சவாரி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ அருமை, அற்புதம். கீழே தளத்திற்கு இப்படி செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது. வேடிக்கை, தண்ணீர் சிதறல். வாவ், விவியனிடம் என்ன இருக்கிறது? அது சாக்லேட் லிப்ஸ்டிக் போல தெரிகிறது. மைக்கிடம் கூட சாக்லேட் லிப்ஸ்டிக் இருக்கிறது, ஆனால் அது மிகவும் பெரியதாக இருக்கிறது. வாவ், ஜானிஸ், அது பெரிய லிப்ஸ்டிக். எவ்வளவு கூலு. சரி, விவியனோட தொடங்கலாம். நான் விரும்புகிறேன், அதை செய்யலாம். அதை என் உதடுகளில் போடுகிறேன். அது அழகாக இருக்கிறதா? நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முடித்து விடுவேன். இதோ, என்ன நினைக்கிறாய்? வாவ், விவியன், உன் உதடுகள் மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றன. அவை சாக்லேட் போல இருக்கின்றன. சரி, அதை சாப்பிடண்டும். ஓ, அது தெளிவாக இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அதாவது மைக்கு முறை. அருமை. எனக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன? ஹூ? இல்ல, நான் அதை போடவில்லை. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் லிப்ஸ்டிக்கை ஹேர் ட்ரையர் பயன்படுத்தி ஊறுக்க போகிறேன். இது வேலை செய்கிறது. இதை பாருங்கள். இப்போது இதை முழுவதும் குடிக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். 10 புள்ளிகளில் 10. ஓ மைக், நீ முடித்து விட்டாயா? இல்ல 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 இல்ல, அதை செய்யாதே. இந்த அழகை உருகவிட விரும்பவில்லை. இதை அப்படியே சாப்பிடுவேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, இது மிகவும் நல்லது. வாவ், அற்புதம். என் வாழ்க்கையில் இதுவரை இவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டதில்லை. வாவ், நம்ப முடியாதது. இதில் என் பிடித்த M&Mகளும் கூட இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, நான் இதை முழுமையாக விரும்புகிறேன். நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. கொஞ்சம் காத்தீர, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சாக்லேட்டை உள்ளே நசுக்கி விடுகிறேன். இப்போது மைக் பயன்படுத்திய தந்திரத்தை பயன்படுத்தி இதை உருக்குவோம். ஓ பாருங்கள், இது வேலை செய்கிறது. இப்போது எனக்கு நிறைய தடவை சாக்லேட் உள்ளது.
அதை கிரீமால் அலங்கரிப்போம். ஒரு ஸ்ட்ரா சேர்க்கிறேன். இதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை. நறுமணம் அற்புதமாக இருக்கிறது மற்றும் சுவை உண்மையில் இது வேகமாக இருக்கும். இது எப்போதும் சிறந்த இனிப்பு. நான் என் விரல்களை லிக் செய்யலாம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? அது எனது. இல்லை 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 இல்லை. வாவ், இது ஒரு சிறிய மிட்டாய் இயந்திரம். இது ஒரு பொம்மையை போல தெரிகிறது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஜானிஸ், உன்னிடம் நடுத்தர அளவிலான காண்டி மெஷின் இருக்கிறது. அது அற்புதம். மைக் ஒரு பெரியதை கொண்டிருக்கிறார். அதில் ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மால்டீசர்ஸ் காண்டி இருக்கிறது. முதலில் யார் போக விரும்புகிறார்கள்? அதுதான் விவியன். வா. ஹோம் ஹோம். நான் இப்போது அதை முயற்சிக்க போகிறேன். நான் தொடங்க போகிறேன். இரண்டையும் வாங்கலாம். இந்த காண்டி மிகவும் சிறியதும் அழகாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் கூட வாங்கலாம். அப்படியா விவியன், நீ காந்தி மீது இவ்வளவு ஆர்வமாக இருப்பதை தெரியவில்லை. அது அருமை. எனக்கு நிறைவாக இல்லை. மைக்கிடமிருந்து சில மிட்டாய்களை கடன் வாங்கிக் கொள்கிறேன். ஏய், என்ன செய்கிறாய் விவியன்? இல்லை விவியன், முயற்சிக்க கூடாது. இது என் முறை. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். இது விசித்திரமாக இருக்கிறது. நான் செய்ய முடியவில்லை. இது உடைந்து விட்டதா? காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. ஆஹா. வாவ் ஜானிஸ், என்னால் சொல்கிறேன், நீ பாப் தி புல்ச்சர் ஆகிவிட்டாய். அது உறுதி. சரி, மிச்சை நல்லதா? அது மதிப்பு மிக்கதா? ஆமாம், இது அற்புதம். இது மிகவும் நல்லது. கொஞ்சம் கூடுதலா? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அப்படியா? என் வரிசையா? நான் எப்படி மிட்டாயை பெற முடியும்? சரி. அது நன்றாக வேலை செய்யவில்லை. ஒரு நிமிடம். என்ன நடக்கிறது? உன்னிடம் வேறு யோசனைகள் உள்ளதா? ஒருவேளை ஒரு சுத்திகை. கொஞ்சம் காத்திரு. ஒரு சங்கிலி அரிவாள் பற்றி என்ன? ஓ ஆம், டைனமைட். இது ஒரு வாய்ப்பும் இல்லை. விவியன், இதை பிடி. டைனமைட்டை ஒளிர வைக்க வேண்டும். அதை தீயிட்டு எரிய விடுவோம். காத்திருக்கிறோம். இது என் கைகளில் வெடிக்கப் போகிறது. இல்லை. ஓ நண்பர்களே, கவனமாக இருங்கள். ஓ, அது எங்கே போனது? நண்பர்களே, மிட்டாய் மழை பெய்கிறது. நாங்கள் இயந்திரத்தை நிரப்பினோம். இப்போது உங்களிடம் நிறைய இருக்கிறது. வாங்க, இதை அனுபவிக்கவும். உண்மையாகவே இதை பார்த்தது இதுவரை இல்லை. உங்களுக்கென்ன? மிட்டாய் மழை நல்லா இருக்கு. இந்த முறை என்ன கிடைத்தது? சிப்ஸ். ஸ்ட்ராபெரி சுவையா? விவியனுக்கு நடுத்தர அளவிலான பை கிடைத்தது. மைக் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. பெரிய பை. இது பைத்தியமாக தெரிகிறது. அப்படி என்றால் நாம் ஜனிஸுடன் தொடங்க போகிறோம். அவளிடம் மிகச் சிறிய பேக்கேஜ் இருக்கிறது. ஒரே ஒரு செப். இதிலிருந்து நான் எப்படி முழுமையாக இருக்க முடியும்? சரி, எப்படியோ. அடுத்தவர் யார்? ஹே ஜானிஸ், நீ என்னை அடித்து விட்டாய். சரி, இது என் முறை. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெரி சிப்ஸ் ஒரு புதிய கருத்து. மேலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் மேலே விப்ட் கிரீம் சேர்க்கலாம், ஏனெனில் இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். விப்ட் கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரி. இது அற்புதமாக இருக்கிறது. நிறைய கிரீம் போட்டால் அதுவே நல்லது. நன்றாக குலுக்குகிறேன். ஓ
மைக் மைக் இல்லை, நீ அதை பெற முடியாது. இது எனக்கே ருசியானது. கொஞ்சம் காத்திரு, நான் விவியனின் விப்ட் கிரீமா கண்டுபிடித்தேன். அதை ஏன் சிப்ஸுடன் முயற்சிக்கிறேனா? என்ன முடிஞ்சிட்டதா? சரி, இந்த சிப்ஸ் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் அற்புதமானவை. நான் இதை எப்போதும் சாப்பிட முடியும். ஏய், அதை சாப்பிடாதே, அது எனது. இப்போது நமக்கு நுடல்லா கிடைத்துள்ளது. இது மிகவும் சிறியது, சுவாரஸ்யமாக உள்ளது. ஊதா நிற நுடல்லாவை யாரும் முன்பு பார்த்ததில்லை. விவியனுக்கு நடுத்தர அளவிலான ஒன்று உள்ளது. ஜானிஸுக்கு மிகப்பெரிய பாக்கெட் உள்ளது. இது பல ஆண்டுகளுக்கு போதுமானது. உங்கள் கைகளை விலக்குங்கள். நான் முதலில் செய்வேன். எனக்கு சிறிய குழந்தை இருக்கிறதே. என் ஸ்பூன் பொருந்தவில்லை, ஆனால் எனக்கு சிறிய ஒண்ணு இருக்கிறது. அதை மூழ்க விட்டு ஒரு முறை முயற்சி செய்கிறேன். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்காது. ஆம், இனி நோடெல்லா இல்லை. சரி, இப்போது விவியனின் முறை. நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? ஓ, நான் பெரிய கரண்டி பயன்படுத்துகிறேன், ஆனால் ஏதோ தவறாகிவிட்டது. ஓ, வாருங்கள் அப்பா. ஐயோ, ஓ, அது என்ன? விவியன், உன்னால் எப்படி முடியும்? அது உன்னதமாக இல்லை. ஜானிஸ், மன்னிக்கவும். உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி, நான் இறுதியாக இதை முயற்சிக்க போகிறேன். வாவ், ருசியானது, முற்றிலும் அற்புதமானது. ஏய், என்ன நடக்கிறது? நான் உன் வாயிலிருந்து நுடல்லாவை எடுக்க முயற்சித்தேன். ஜானிஸ், நெல், உனக்கு உதவட்டுமா? நான் ஒரு ஆண்தான். சரி, நான் ஒரு பெரிய ஸ்பூன் தயாரித்தேன். வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் காத்திரு. நான் ஏன் அவசரப்படுகிறேன்? ஓ, ஏன் ஸ்பூன்? அது எங்கே போனது? எனக்கு அது நுடெல்லா ஜாரில் மூழ்கி இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதை வெளியே எடுக்க வேண்டும். ஓ, நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, காத்திருங்கள். என் முகம் நுடெல்லாவில் மூழ்கியுள்ளது மற்றும் என் கை. நீங்கள் அதை செய்யக்கூடாது, ஆனால் உங்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் சரி செய்வார்கள். இது மிகவும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு என்ன வாசனை வரும்? ஆஹா, இது பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள். என்னிடமோடு எதுவும் இல்லை. ஆனால் மென்மையாக இரு. அப்படிக்கு எனக்கு பிடிக்கும். வாங்க மாற்றோம். ஆரிஃப், ஊதியத்திற்காகவா? நான் சம்மதிக்கிறேன். இதை செய்யலாம். இது செய்யக்கூடியதாக தோன்றுகிறது. என்னுடைய டோனை திருப்பி கொடுக்கவும். இது நல்லது. மன்னிக்கவும், நீங்கள் வாதிடுகிறீர்கள். எனக்கு இந்த பீட்சா பிடிக்கிறது. அது ருசியானது. இதோ மிளகாய். சரி, இப்போது நீ கடிக்க உங்கள் பப்பியட். இதோ பேப்பரோனி. மன்னிக்கவும். உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்களா? இனி இல்லை. அது அருவருப்பு. ஆஹா, இங்கே உன் நண்பன். நான் அதை விரும்புகிறேன். நல்லது, நன்றி. அதை திறக்கிறாயா? அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு பிளவுபட்ட கக்டஸ். நான் விரும்பலை. என்னிடம் எதுவும் இல்லை. வா, நான் அதிர்ஷ்டசாலி. நான் நம்புகிறேன். நான் ஒரு முள்ளங்கி காக்டஸுடன் சண்டை போடுகிறேனா?
பார்க்கலாம். இது பலிக்கிறது. என்ன பார்ப்போம். பொய்யான கீழ்முன்றைக்கு தீஞ்செல்லி காலம் வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, நான் இந்த கற்றாழையை காத்துக்கொள்ள போகிறேன். இது வலிக்கலாம். பல ஊசிகள். நான் இத பார்க்க முடியாது. இது ரொம்ப மோசம். அவர்கள் எனக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். அடுத்தவர் யார்? அப்போ அது நொறுக்கலையா? இன்திதார். உண்மையில நான் இந்த டுவிசர் கொண்டு எல்லா ஊசிகளையும் எடுப்பேன். என்ன ஆச்சு? ஓ, என்னுடைய மூக்கில் முடி வளருகிறது. ஈ, அது வலிக்கிறது. எனக்கு தெரியவில்லை அது என்ன. என்னுடைய கண்ணில் பிடித்தவர் இல்லை. அது மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக ஒரு கற்றாழையை கடிக்க முடியும். அது அருவருப்பா இருக்கு. ரொம்ப மன்னிக்கவும், நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது என்ன? இது என்னிடம் இருந்து அல்ல. இது துர்நாற்றமுள்ள கச்சா மீன். பார்ப்போம். நான் அதை நக்க வேண்டும். ஐயோ, மேலும் நான் கடந்து செல்ல முடியும். அருமை. இந்த முறை நான் உயிரோடு இருக்கிறேன். அது கடினமானது. வாங்க லைம், நான் முடித்தேன். ஏய் மைக், வா. ஓ, இது மிகவும் மோசமாய் உள்ளது. அது செயல்படாது. சரி சரி, நீ தரக்குறைவாக பேசியிருக்கிறாய். அது போர்த்து கிடக்கிறது மற்றும் இப்போது அங்கே இருக்கிறது. நான் அதற்கு தலையிடாக வேண்டாம். அவன் குணமடைக்கிறான். நான் வாந்தி எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும். குவின்சி, எனக்கு ஒரு உடன்பாடு வேண்டும். ஓ, ஒரு இனிய டானட். கார்களை கலப்போம். எனக்கு அதை நக்க என்னிடம் வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை. அதை கடிக்கப் போகிறேன். ஹூரே, எனக்கு டானட்ஸ் பிடிக்கும். வாவ், வாவ், வாவ். என் புதிய மேக்கப்பை பிடிக்கிறதா? ருசியானது. இது மிகவும் அருமை. அதிசயமாகிறது. நீ சீக்கிரம் செய்தாக வேண்டும். ஐயோ, guys, அதில் குளுமை இல்லை. இது சுவைக்கவில்லை. எனவே ஆனாலும் அது போன்றதே இல்லையா? உங்களுக்கு அந்த மைக் வேணுமா? நன்றி. சரி, இத செய்கிறேன். இத முடிச்சு என் குடுவையில வச்சு விடுகிறேன். இது உடன் என் பைல் ரைட். என் அம்மாவின் ஸ்டிக்கர் உடன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றா தோன்றுகிறது. வாவ், சூப்பர் சூப்ஸ் கை மேலே. கார்டுகள். நான் அதை நக்க போறேன். அதை பறிக்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இவ்வளவு கனமா இருக்குது? நான் இதை தூக்க முடியல. ஓ, என்னோடுங்கள். மாயாஜாலம் உதவுமா? ஓ, அதிர்ச்சி. இவன் மிக அதிக முடி கொண்டவன். என்னுடைய அற்புத வலிமை மருந்தை பற்றி எப்படி மறந்தேன்? நான் இப்போது எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை செயல்படுத்துவோம். சரியானது. இது நல்லது. நன்றா. ஹே, அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கு.
சரி, இதை திறக்கலாம். ஆச்சரியம்! வாவ்! கோகா கோலா வாழ்த்துக்கள். இது அபத்தம். நீங்கள் மிக அருமை. என்னிடம் ஒன்றுமில்லை. நான் இதை பலிக்கப் போகிறேன். இதை நக்கப் போறேன். அருமை. ஏய், நான் முதல் பேராசிரியர். ஏய், ஏன் சோல்ஜா வெளியே பொழியவில்லை? இது தெளிவாக உள்ளது. இது ஜெல்லி. இதை பிரபலப்படுத்துவோம். இது என்ன சுவையோ? அப்படியே நிறுத்துங்க. எனக்கும் பகிருங்கள். என்னுடன் வரிசை. ஹே, வீகிக் கொள்வோமே. அது அருமை. அது என்னை பாதிக்கவில்லை. இதை முடிக்க விரும்புகிறேன். அந்த சோதனை கூடம் இருக்கிறது. சரி, ஓய்வு. என்னை நோக்கி என் நாக்கு பாட்டிலில் சிக்கித்தான் போச்சு. ஏய், நீங்க எனக்கு உதவ முடியுமா? சலித்து குருதிக்கிறேன். சரி, இதை கவனிக்கலாம். அதிகம். எனக்கு சித்திரவதை இல்லை. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? முன்னநாக்கு என்ன ஆகியுள்ளது? ஓ இல்லை. அண்ணே, இது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு எதுவும் இல்லை. பரிதாபம். அந்த கரப்பான் பூச்சியை பாருங்கள். வாய், நான் சீராக இருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அதை பிடித்து இருக்கவும் பயமாக இருக்கிறது. ஓ இல்ல, அது எங்கே போனது? காத்தீரு, என்ன நடக்கின்றது? ஜோ, உன் தலைப்பகுதியில் ஓர் கரப்பான் பூச்சி இருக்கிறது. ஸ்பாம். என்னடா இது? உன்னிடம் சாவி இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறேன் பார்க்கலாம். எனக்கு சில இனிப்பு பொருட்கள் கிடைத்தது. ஓ, நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து. என்ன கடினம். உங்களுக்கே சேமிப்புகள் உண்டு. அருமை. அது அருமை. கடினம். நீங்க முக்கியத்தை குறித்து பேசுகிறீர்கள். நன்றி. என்னவென நம்புகிறேன். ஆயோ, இது மிகவும் ஏழையா இருக்கிறாய். ஓஹா, தைரியமாக இருக்கணும். கேடு இல்ல. இல்ல, எனக்கு அது பிடிக்கும். ஆனால் என் தொண்டை ஏறுகிறது. என்னிடம் ஒரு அற்புதமான எண்ணம் உள்ளது. மார்ஷ்மெல்லோக்களை வறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவையாக இருக்கிறது. ஓ, நிக்கோல், நாம மைக்குக்கு உதவ வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு பெட்டிக்கு உனக்கு சாவி இருக்கிறதா? ஓ ஆமா. அழகான அரைந்தது ஒரு தலை. ஓ, என் கைக்கு என்ன ஆகிறது? அதில் ஏதோ ஒன்று உள்ளது. யாராவது கெல்லியை மூடுங்கள். ஓ, 2 பிறை. ஓ, பிரிட்னி, எனக்கு உதவிக்கரம் அளிக்க முடியுமா? சரி மைக், 4 நேரத்தில் நெருப்பு அணைப்போம். அது மிகவும் நல்லது. நன்றி பிரிட்னி. மேன்மை. நீங்கள் இங்கே வாசிக்க வேண்டும். ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. சரியாக இருக்கு. ஓ, பையன். நீ பொருந்தும் பெண்ணே. வாவ், என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு. முதல் நான் போகலாமா? நன்றி நண்பர்களே. இந்த முறை என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஓ,
இல்லையோ, துர்மணமான வெங்காயம். இது பயங்கரமாக இருக்கிறது. அதை வைக்க பிரிட்னி, இது சிக்கி நாற்றம் வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். எப்படியும் இல்ல மருந்து, எப்படியும் இல்ல. நியமப்படி விளையாடணும், சரியா? அந்த மாதிரி வெறுப்பாக இருக்கு. நான் முடியாது. இது ஒரு கேடுமை கனவு. இந்த வெங்காயங்களில் இருந்து ஆழத் தோன்றுகிறது. ஓ, என் மஸ்காரா. பரவாயில்லை, நீ இன்னும் அழகானவள். இப்போது அதை திறக்க எனக்கான நேரம் வந்துள்ளது. சரி, நானும் அதை சீர் செய்து விட்டேன். ஆண்டி பார், எனக்கு பிடிக்கும். அது ஒரு அருமையானது. என்ன? ஹலோ ரூபி, நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? என்ன? நீ பகிர விரும்புகிறாயா? என்னை பற்றி என்ன? உங்களுக்கு நான் வேண்டுமா? அவரை மன்னிக்கிறேன். யக்கர், இது எனது. மற்றும் நான் போகின்றேன். அதை சாப்பிட அதுதான் எதி. பிரியா, என்னிட்ட ஒரு மற்றும் சில குச்சிகள். இது எல்லாம் உனக்காக தான் பிரிட்னி. சரி, என்னிடம் உள்ளது என்ன? ஒரு பிளாஸ்டர். அப்போ நான் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு. அது விபத்தாக இருந்தது. ஓ, மன்னிக்கவும், நீங்களா? தைரியசாலி நானே. என்னை அணுகு. எனக்கு கத்தி இருக்கிறது. ஆமாம், அருமை. இது விருது நாள். நான் மேலும் விருதுகளை விரும்புகிறேன். சாக்லேட் விரும்புகிறேன். வாவ், அருமை. நான் சம்மதிக்கிறேன். என் கனவு நனவாகியது. ஓ, நிக்கோல், நிறுத்து. எனக்கும் ஒரு உத்தி உண்டு. என்ன? எனக்கு மிகவும் என்ன மாயாஜாலம்? மீண்டும் நான் தான். என்னம்னு நான். அது விசித்திரம்தான். பெண்கள், தயவு செய்து சில உங்களுக்கே வெங்காயங்களுக்கு உதவி. உங்களை நீங்கள் இதை ஒப்படையுங்கள். சரி, ஆமா, சரி. அழகான யோசனை இல்ல? நல்ல வேலை பிரெட். 5க்கு 5. மாப்ளர், காகிதம், கத்தி விளையாடலாம். நான் வெற்றி பெற்றேன். அதனால் நான் முதலில் செல்வேன். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் எனக்குள் வருவதாக நம்புகிறேன். வாவ், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. அதுவா? எனக்கும் வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் என் செலவை திறக்கப் போகிறேன். அது போலத்தான் தெரிகிறது. என்ன உணவு இருந்தது? சரி, அதை நான் முயற்சிக்க வேண்டி இருக்கும். ஓ மனிதா, அது நல்லா இல்ல. ஹே மைக், உன் முறை சொல்லு. ஜெய், பார்க்கலாம். எதற்காக பயன்படுத்தப்படும்? இங்கே 3 பேனா இருக்கிறது. அருமை. அது மந்திரமாம் போல. எனக்கு ஒரு பிரதிபலமான யோசனை வந்திருக்கிறது. இதை முழு வலுமூச்சில் இயக்கி ஐஸ்கிரீம் வரைந்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி. பிரிட்னி மிகவும் பொறாமையாக இருப்பார். நாம் அதை சில நிறங்கள் கொண்டு கொஞ்சம் பழுப்பு நிறமாக உதிர்த்து விடலாம். அருமை. அது உண்மையா? வெறுங்காலி முடியாது. தயவு செய்து அண்ணே, நானும் பூனை உணவை சாப்பிட விரும்பவில்லை. சாத்தியமே ஆனால் இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தனது மீள்புள்ளியாய் ஒரு பூனைக்குட்டியை விரைவில் வரையப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் சில விவரங்கள். ஓ, என்னை ரொம்ப கவர்ந்தது. அச்சா, பார்ப்போம். ஆமா,
செல்லமே, உனக்கே உதவிகரமாக இரு. அதை சாப்பிட சுதந்திரம் உண்டு. எனக்கு தெரியவில்லை கவலைப்படாதே. சரி, இந்த மேற்றாட்டம் அருமையா இருக்குது. எம்மோ, நான் முதலாளி. மேலும் எனக்கு வண்ணக்குள் இருக்கிறது. நான் கடக்கிறேன். எனக்கு தெரியாது. எழுந்திருங்கள் நண்பர்களே, அவற்றெல்லாம் எனதுதான். இதோ எனது சாஃப்ட் ஸ்டிக்குகளும். அவற்றை பயன்படுத்த எப்படி என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆமா வாங்க. ஆமா. ஓ, என்ன? என்னை அனுசரிக்க விடுமை. அதை பொறுக்கி என்னிடம் கொடு. பாரு, நீ ஊக்கங்களையும் ரோல்வையும் எடுத்துக்கொள். சரி, இப்போது நீ உங்கள் வாய் திறக்கணும். ஓ, நன்றி. அவை உண்மையில் ரொம்ப சுவையானவை. பிரிட்னி, நீ என்ன ஊட்டுவையா? சரி, இதோ நாம போகிறோம். உங்களுக்கு. ஓ, அது உண்மையிலேயே இப்போது மன்னிக்கவும். வலிக்கிறது. மன்னிக்கவும். உன் விஷயத்தை திறந்து பாரு. அங்கே ஏதோ ருசியானது இருக்க வேண்டும். ஓ, உனக்கு காயமா? நான் நன்றாக இருக்கிறேன். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லாதே. முடியாது. வா வா, தீர்க்க சக்தியுடன் இரு. சரி, சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. உள்ளே முட்டாள்தனமானது. நம்மால் முடியும். என்னால் வாந்தி வருகிறது. அது ஒரு துயர கனவு போல உள்ளது. மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அது செயல்படாது. அது கடுமையாகி கிடக்கிறது. அதை என் கைகளால் முயற்சித்து பார்க்கிறேன். ஓ, என்ன சத்தம்! அவள் உண்மையில் அவைகளை தின்கிறாளா? நான் முடித்து விட்டேன். வா, நிக்கோல். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ,